பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்எஸ்டபிள்யூ அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட மதிப்பிற்குரிய மாணவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில், கமெண்ட்களின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவை நம்ம வந்து பார்க்க போறோம். நேற்று நம்மளுடைய ரெஸ்பெக்ட் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் ஷெடியூல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் ஷெடியூல ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் ஷெடியூல் as on 19th December 2023. ஓகே, ஸோ தேங்க்ஸ் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் நிறைய எக்ஸாமினேஷன்ஸோட ரிசல்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ குரூப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆஃப் மைண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 12th January 2024 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே போல வந்து போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1, அதாவது குரூப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆஃப் மைண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி பப்ளிஷ்ட் இன் February 2024 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக பசங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, சரி இப்போ வந்து ஒரு எக்ஸாமினேஷனுடைய ப்ராசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா, ஸோ குரூப் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனுடைய ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தானே சார் அடுத்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். பிளஸ் நம்ம வந்து குரூப் 1க்கு அப்புறம் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்புறம் தானே சார் குரூப் 4 வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து குரூப் 1, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1க்கான மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸோ ரிசல்ட்ஸ் ஆஃப் மைண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பப்ளிஷ்ட் இன் February 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1க்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது குரூப் 1 மெயின் ரிசல்ட் அப்படிங்கிறது ஸோ February 2024, அதாவது அடுத்த வருஷம் February அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். ஸோ அப்போ வந்து அக்யூரேட்டா February எப்போ நமக்கு தெரியல சார், ஸ்டார்டிங்ல வருமா, மிட்ல வருமா, எண்ட்ல வருமா, இல்லை வந்து மார்ச் தான் வருமா, மார்ச் ஸ்டார்டிங்ல வருமா, ஸோ எப்படி நமக்கு தெரியல சார். அப்போ ஸோ குரூப் 1 குரூப் 1 இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1 ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது February வந்துட்டா கூட ஓகே தான் சார். ஸோ இன்னும் லேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜனவரி, February, மார்ச், ஸோ அப்போ வந்து அடுத்த வர குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் லேட் ஆகும் தானே சார். உங்களுக்கு புரிதுங்களா என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறது? ஜஸ்ட் இந்த மந்த் எழுதிடுறேன், அப்போ தான் கிளியரா இருக்கும். ஏன்னா எனக்குமே கன்ஃபியூஸா இருக்கும் சொல்லும் போது. மந்த் எழுதுற கிளியரா இருக்கும். ஜனவரி, February, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே, ஸோ ஒரு சில மாணவர்களுடைய கேள்விகளாக இது இருக்கின்றது. ஸோ குரூப் 1 ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற குரூப் 1 இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1 மெயின் ரிசல்ட் அப்படிங்கிறது February போறன்னு சொல்லி தெரியல நமக்கு. ஸோ ஸ்டார்டிங்கா, மிட்டா, எண்டா, இல்லை வந்து மார்ச் ஸ்டார்டிங்கா எப்படின்னு சொல்லி தெரியல. ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து லேட் ஆக ஸோ February வந்துச்சுன்னா கூட நம்ம மார்ச் இறுதியோ இல்லை ஏப்ரல் கூட எதிர்பார்க்கலாம் சார். பட் ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து லேட் ஆக நமக்கு வந்து குரூப் 1க்கு அப்புறம் குரூப் 4 வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் லேட் ஆகும் தானே சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க பசங்க. உங்களுக்கு புரியுதுங்களா என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி? அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கேட்குற ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கான இதுவே ஆனுவல் பிளானர் வந்துட்டா, ஸோ 2024க்கான ஆனுவல் பிளானர் வந்துட்டா நமக்கு இதுக்கான டவுட் மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கான சந்தேகங்கள் தீர்ந்துடும். ஓகேங்களா? ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னங்க, உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தோணுது, ஸோ இது என்னுடைய கமெண்ட் சார், நீங்க தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். இப்படி இருக்கலாம் சார், அப்படி இருக்கலாம் சார். ஸோ உங்களுடைய எப்படி நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்றோமோ அதே மாதிரி உங்களுடைய ஒரு கமெண்ட்டும் நீங்க கீழே வந்து பதிவு பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான், பர்சனல் சஜஷன். ஓகேங்களா? தனிப்பட்ட கருத்தை நான் இந்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறவங்களுக்கு அது உங்களுடைய கோரிக்கை அடிப்படை. ரைட்டுங்களா? ஸோ ஆனுவல் பிளானர் 2024 வந்துட்டாலே நமக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கான பதில்களும் நம்மளுடைய சந்தேகங்களும் தீர்ந்துடும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா நான் இருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் பசங்க கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் குரூப் 1க்கு அப்புறம் தானே சார் குரூப் 4 வரும், குரூப் 1க்கு அப்புறம் தானே சார் குரூப் 4 வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறாங்க. ஸோ மை பர்சனல் ஒப்பீனியன் அதுதான். ஸோ குரூப் 1க்கு அப்புறம் தான் குரூப் 4 வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த குரூப் 1 ரிசல்ட்ஸ் கூட ஆக்சுவலாக வந்து டிசம்பர் விட்டுருந்தாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ வந்து February வரைக்கும் போகுது. ஸோ Februaryயும் வருமா அப்படின்னு சொல்லி ஸோ என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் எனக்கு தெரியல, சீரியஸ்லி தெரியல. பட் ஆனால் இப்போ வந்தால் தான் நமக்கு எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? பட் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் 1க்கு அப்புறம் தான் குரூப் 4 வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேங்களாங்க? ஸோ எந்த அளவுக்கு நமக்கு இந்த குரூப் 1 ரிசல்ட்ஸ் கூடிய வரல வருதோ அந்த அளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு பர்சனல் ஆஸ்பிரண்டாகவும் தனி ஒருவனாகவும் நினைக்கிறேன். அதாவது இப்போதைக்கு எனக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளானர் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. ஓகேங்களா? சீரியஸ்லி, பிகாஸ் நம்ம வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த மாதம் முடியறதுக்கு அவ்வளவுதான், ஐ திங்க் ஒரு 10-11 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் இந்த வாரம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்கு. பிகாஸ் ஹேண்டில் பண்ண அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம். ஸோ ஏதாவது இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள ஏதாவது நம்ம ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நான் இதை பத்தி அதிகமாக யோசிக்க வேணாமோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரிங்களா? குரூப் பண்ணி போறோம். ஏன்னா நிறைய அதாவது கேள்விகள் அப்படிங்கிறது நிறைய தோண்டிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற. பட் இதுக்கான விடை அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதுதான். பிளஸ் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி ஸ்டால்ஃபிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நான் கேட்டு சொல்றேன். ஓகேங்களா? ஆனுவல் பிளானர் எப்போ அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம குரூப் அப்படிங்கிறத கேட்கறது பதிலாக ஆனுவல் பிளானர் ஒரே ஒரு கேள்வி தான். ஓகேங்களா? முக்கியமான கேள்வி ஆனுவல் பிளானர் எப்போ அப்படிங்கிறத கேட்டு சொல்றேன். ஓகேங்களா? நான் கேட்டு இன்னைக்கு இல்லை ஈவினிங் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? என் சார்பாக இல்லை, எல்லாருடைய எல்லா மாணவருடைய சார்பாக. ஓகேங்களாங்க? ஓகே, நான் கொஞ்சம் வெளில கிளம்பிட்டு இருந்தேன். ரைட், ஓகே, இந்த பசங்க இதுவே கேட்டே இருக்காங்க. வீடியோ பதிவு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களாங்க? ஸோ பார்த்துக்கலாம்.